அதற்கு தேவையான ஆட்களை வந்து நீங்க வந்து அரசு அல்லது சமூகம் உற்பத்தி பண்ணி கொடுக்குது, இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்ப நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கிறோம். ஐயா நான் டிப்ளமோ டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு மில்லில் வேலை கிடைக்கும். இப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் இதில் வேலை கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இது இருக்கும்போது என்ன, நான் பிகாம் படிச்சேன்னா பேங்க்ல இருப்பேன், அல்லது ஒரு கிளர்க் அக்கௌண்டண்டா இருப்பேன். இப்போ இது எல்லாம் இங்கே இருக்குது. இங்கேயே வேலை வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை. போட்டி, அதாவது எவ்வளவு தேவையோ அதை விட கூடுதலான நபர்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? இப்போ என்னவா இது அப்படின்னு நம்ம நாட்டுல வெளிநாட்டுக்கு போறோம். ஆனா நம்ம நாட்டுல இங்க கிடைச்சா கூட நான் அதிகமா வேலைக்குன்னு போறேன். அங்க அப்படி இல்லை. படிச்சால அங்க ஒண்ணுமே இல்லை, இண்டஸ்ட்ரியே இல்லைன்னா. ஆனா அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறான் இல்லைங்களா? இன்னும் மற்றவங்க எல்லாமே படிப்பாங்க. நிறைய பேர் வந்து இங்க படிக்கிறாங்க. இப்ப இது அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன நாகரிகத்துக்கு உள்ள வராம, ஆனா நவீன நாகரிகத்தினுடைய பொருட்களை நவீன நாகரிகத்தை மேனரிசத்துக்கு வந்துகிட்ட ஒரு மிகப்பெரிய சமூகமா அது இருக்குது போன்ற கோடி. புரிஞ்சுக்கும் போது நீங்க வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? என்ற நாட்டுல ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்லை. ஐயா இங்க டீ ஃபேக்டரி இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, ஜூட் இருக்குது, கார்ம இருக்குது, கம்ப்யூட்டர் இது பண்ற எது. இப்ப உலகமயக்கு பின்னாடி என்ன, இந்த கோயம்புத்தூருக்குள்ள இருந்து நாசாக்கு கூட வந்துகிட்டு தயாரிக்க போகுது பொருள். அப்போ இங்க ஒரு லேத்து வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? ஒண்ணுமே வேண்டாம், ஒரு ஐடி முடிச்சுட்டு போறான், லேத்து வச்சிருக்கிறான், அவன் உழைச்சிக்க முடியும் இல்லைங்களா? ஆனா அவங்க லேத்து பழகிட்டு என்ன பண்ணுவான்? அதற்கான எந்த நீங்க வந்து இந்த லேத்து வந்துகிட்டு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, மெட்ராஸ்குள்ள தான் லேத்து வச்சிருந்தா இருக்கு. வேற இடத்துல லேத்து போட்டு என்ன பண்ண முடியும்? வேணா லேத்துல வேணா இந்த மரச்சாமான்களை கடைஞ்சி அது மாதிரி வேணா நீங்க போகலாம். ஏதோ ஒரு வகையில தேவைக்கேற்பதான் செய்யும். ஆமா. ஆனா இது நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி தெரியுங்களாங்க? இது வரைக்குமே மன்னர் காலகட்டத்திலே ஏதோ ஒரு 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 தொழில ஒரு ஏரியா, ஒரு மக்கள் சமூகம், ஒரு நாடு, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். தொழில வந்துட்டு வளர்ச்சி பெறணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லைங்களா? நீங்க ஐரோப்பாவில் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த வரலாறு எப்படி இருக்குன்னு இருக்கலாம். அங்கே வந்துக்கிட்டு ஏதோ விவசாயத்துக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆசாரி இருந்திருப்பாங்க, இல்லாமல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இங்க இந்தியாவிலே வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ரயில்வே கொண்டு வந்தான். ரயில்வே கொண்டு வந்த உடனே என்ன வேண்டியது, அதுக்கு தேவையான அத்தனையும் வரும் பொழுது உங்களுக்கு வந்து நாம ஒரு 150 ஆண்டுகளாக பிரிட்டிஷ்